நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு மசில் மாதிரி. நம்ம சில எக்ஸசைசஸ் பண்ண நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்செப்டை நம்மளால பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸசைசஸ் என்னன்றதை கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷிஃப்டிங் ஆர் மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக நெகட்டிவ் விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐயோ நான் ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அது கூட சேர்த்து நீங்கள் இதையும் நினச்சி பாருங்க, எதனால நான் ஃபெயில் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. பிகாஸ் சேலஞ்சிங் தட் நெகட்டிவ் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான், நான் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபெயிலியர், இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே உங்களோட செல்ஃப் எஸ்டீமை பிரேக் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அதுக்கு பதில் உங்களுடைய செல்ஃப் டாக்கை வந்து பாசிட்டிவாக மாற்றி பாருங்க. உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்க, இல்லைனா வந்துட்டு I did everything I can in my power, இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க. மூணாவது வந்து ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஆஃபன் நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை தேடி நம்ம போவோம். பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பூஸ்ட் ஃபார் அஸ், ரைட்? சேயிங் ஓகே, எனக்கு என்கிட்ட இந்த பொருள் இல்லை, நான் இந்த பொருளை தேடி போகிறேன், அண்ட் இந்த பொருளை அடைஞ்ச உடனே அது நம்மளை பூஸ்ட் பண்ணி விடுது. பட் அதுக்கு பதில் இமேஜின் தட் நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அதை வந்து கிரேட்ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஐ ஆல்ரெடி ஹேவ் ஸோ மச் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.